ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரா ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைக் இது ஒரு டெமோவாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு CYCLE சைக்கிள் அப்படின்னு தரேன். ஸோ சைக்கிள் கொடுத்துட்டு இதுக்கு லிட்டில் பிட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு லிட்டில் பிட் பிக் சைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நல்லா கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சைக்கிள்ன்றது அந்த பர்சனோட ட்ராவல் ஆகிட்டு வரணும். ஸோ அதை தான் ட்ராக் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சைடில் இங்கே வச்சிடலாமா வச்சுட்டு இப்போது அனிமேஷன் பக்கம் ட்ராக்கிங் இருக்குது பாருங்கள், அது கொடுங்க. அதில் மோஷன் ட்ராக்னு இருக்கும். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் கூட அது ட்ராவல் ஆகணும். எனக்கு வந்து இந்த பர்சன் கூட ட்ராவல் ஆகணும், அந்த சைக்கிள் ஓட்ட ஒரு பையன் கூட ட்ராவல் ஆகணும். ஸோ இப்போ வந்து இதில் டைரக்ஷன் போத் கொடுத்துருங்க, ஃபார்வர்ட் பேக்வர்ட் இது ரெண்டுத்தையுமே ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார்வர்ட்லேருந்து பேக்வர்ட் வரைக்கும் ட்ராக் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அடுத்து நான் எப்படி அவுட்புட் வருதுன்றதை சொல்கிறேன். ஓகே ஓகே guys. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த பாய் சைக்கிள் ஓட்டவனோட ட்ராவல் ஆகிட்டே வருது இல்லை. ஸோ இதே தான் எல்லா இடத்துக்கும் எங்கே உங்களுக்கு இது மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு எஃபெக்ட் தான். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, தட்ஸ் வை. ஸோ தென் செகண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் மார்க்கரில் அண்டர்லைன் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கலரை ஃபஸ்ட்டு ரெட் கலருக்கு மாற்றிடுங்க. ரெட்டுக்கு மாற்றிட்டு தென் பேக் ஸ்பேஸ் பக்கம் ஒரு 4 லைன்ஸ் இருக்குது, இதை கொடுத்துட்டு இதில் கேரக்டரை வந்து ஷார்ட் பண்ணிவிடுங்க. அந்த கேரக்டரில் அந்த லைன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஷார்ட் பண்ணிவிட்டு தென் யூனிஃபார்ம் ஸ்கேலை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கேல் வித் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து கரெக்டாக இந்த வேர்டு கூட ஃபில் ஆகணும். ஃபில் ஆகலை அப்படின்னா ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன். ஓகே, இப்போ இது இன்னும் அந்த எண்ட் வரைக்கும் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இன்னும் அந்த 2-3 டாட்டர் லைன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இது இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குது. தென் இதில் நம்ம என்ன பண்ணணுன்றதை திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை Alt-G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு தென் என்ன பண்ணால் வீடியோ போங்க. வீடியோவில் பிளெண்ட் இருக்கா, பிளெண்டில் மல்டிப்ளைன் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போது இது ட்ராவல் ஆகிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் கட்டாக மாஸ்க் இருக்குது பாருங்கள், மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து இதை 270 டிகிரிக்கு வச்சுட்டு இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் அது எண்ட் வரைக்கும் இங்கே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபெதர் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுட்டு இதை எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கொஞ்சம் ஒரு 5 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணி ஃபெதரை திருப்பியும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கீ ஃப்ரேம் தானே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் நிறைய பிளேஸில் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு கீழே திருப்பி வேணும் அப்படின்னா Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு ஒன்ஸ் இந்த இதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணுங்கள், சிம்பிள், அவ்வளோதான். இந்த தேர்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளர் ஃபேஸ் எஃபெக்ட். ஸோ இதுவுமே ஈஸி தான், பட் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெமோவுக்கு நான் என்னோட ஃபேஸே எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஃபேஸ் எடுத்து Ctrl+B, தேவையில்லாத பார்ட்டெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ பிளர் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் ஒன்றுமே இல்லை, எஃபெக்ட்ஸ் போங்க, பிளர்ன்னு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிளர்ரை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பிளர்ரை இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து என் ஃபேஸ் மட்டும் தான் பிளர் ஆகணும். பேசிக் பக்கம் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் பக்கம் மாஸ்க் இருக்கும். மாஸ்கில் ஆட் மாஸ்க் கொடுங்க, அதில் சர்க்கிள் கொடுங்க. சர்க்கிள் கொடுத்துட்டு என்னோடய ஃபேஸை மட்டும் நல்லா பிக் சைஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் பேசிக்கில் பிளர்ரை நல்லா ஃபுல்லாக பண்ணிவிடுங்க, பிளர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு மாதிரி எனக்கு பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு அந்த என்னோட உடம்போட அந்த பிளர் அப்படியே ஜெல்லாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மாஸ்க் போயிட்டு இதில் ஃபெதர் ஒரு 2 கொடுங்க, அப் டு ஒரு 2. இப்போ பாருங்களேன், சிம்பிளாக இருக்கும். இப்போ பிளர்ராக இருக்கும், ஃபேஸ் யாருன்னு தெரியாது அண்ட் பிளர் பண்ண மாதிரியே இருக்காது, பாடியோட அப்படியே மிங்கிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இதுவும் ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஃபோர்த் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி தான், நான் எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம், சும்மா டெமோக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு பக்கம் ஒரு ஸ்க்ரீன் வேணும், ஒரு வேறு வீடியோ ஓடணும், இதுக்கு பக்கம் ஒரு வேறு வீடியோ ஓடணும். இது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நைட் க்ளவுட் இமேஜ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு மாஸ்க்கு ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இது இப்படி 90 டிகிரியில் வச்சு இந்த சைடு வச்சுருங்க, சிம்பிள். ஓகேவா? இப்போ இன்னொரு ஸ்க்ரீன் பக்கம் ஆட் பண்ணணும், அதுக்கும் அதே தான். இதை இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு இதை மிரரில் இந்த சைட் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் இந்த சைடு வச்சுட்டு இப்போ ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து இப்போ இந்த பக்கம் பாருங்கள். ஸோ
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஓடுது, இன்னொரு பக்கம் நான் பேசிகிட்டு இருக்கேன், அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைமாக இருக்குது அது மாதிரி. ஓகேவா? ஸோ இது நான் டெமோக்கு காமிக்கிறேன். பட் நீங்கள் நல்லா இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே உங்கள் எடிட்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதை தான் சொல்ல வரேன். இந்த ஃபிஃப்த் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபை எஃபெக்ட். இது எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது ஸ்பெசிஃபிக்காக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி இப்போது இதில் இருக்கிறதும் இதையும் கரெக்டாக மிங்கிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எங்கிட்ட கரெக்டாக ஒரு -340 அண்ட் -169 அண்ட் இதில் 57. இது வந்து நான் எனக்கு வச்சது, எனக்கு நான் முன்னாடியே நான் ஸ்கேல் பண்ணி வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ பாருங்களேன், இதில் நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது நான் கொடுத்த உடனே கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அது வந்துருச்சு. பார்த்தீங்களா? பேக்கில் அது இருக்குது, ஆனால் உங்களுக்கு இருக்கிறதே தெரியவே தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போது அந்த மேக்னிஃபை பட்டில் நம்ம ஜூம் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு 5 to 10 ஃப்ரேம்ஸ் வந்து கேப் விட்டுருங்க. ஓகேவா? கேப் விட்டுட்டு இங்கே கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். தென் கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி நல்லா இவ்வளோ பெருசாக வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு தென் திருப்பியும் இங்கே வரைக்கும் ஒரு 10 to 20 ஃப்ரேம்ஸ் நவுத்திட்டு திருப்பியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் சேம் ப்ரீவியஸாக உங்களுக்கு என்ன சொன்னேன் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, -340 169 இருக்கா? ஸோ அதை அப்படியே இங்கே திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ முடிஞ்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஜூம் ஆச்சு, ஜூம் ஆன உடனே திருப்பியும் அப்படியே பேக்கில் போயிடுச்சு. இப்போது ஜூம் ஆன அப்புறம் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் பிளர் ஆகணும் அண்ட் லைட் கலர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பிளண்டுங்கிற இடத்துல இதை ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எப்போ ஜூம் ஆகுதோ இந்த செகண்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணி கீழேயும் கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியே ஃபுல்லாக ஒரு 25 வச்சுருங்க. ஓகேவா? டன். இப்போ பாருங்களேன், அது ஜூம் ஆக பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் ஆகுது. அதை தான் சொல்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் எங்கே அந்த கீ ஃப்ரேம் முடியுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். ஓகேவா? தென் இப்போ இன்னும் இது நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளர் ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, பிளர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரணும். ஓகேவா? கரெக்டாக எங்கே கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஜூம் ஆகும்போது கரெக்டாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக லைட் ஆகி பிளருமே ஆயிடுச்சு. ஓகேவா? திருப்பியும் எப்போ அது ஜூம்லேருந்து வெளியே போதும் அப்போ இந்த பிளரை நம்ம வந்து தூக்கிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் ஆகும் போது பேக்ரவுண்டில் பிளர் ஆச்சு, அதே மாதிரி பிளாக் கலரில் டார்க்காக ஆச்சு. அண்ட் திருப்பியும் அது பேக் சைடில் போகும்போது அந்த ஜூம் இன் எஃபெக்ட்டும் போயிடுச்சு, எல்லாமே போயிட்டு நார்மலாக திருப்பியும் பேக் டு நார்மல் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் மேக்னிஃபை எஃபெக்ட். இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எடிட்டிங் இன்னும் பெட்டராகவே இருக்கும். சிக்ஸ்த் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் ஸ்லோ மோஷன். ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் கிளாஸில் தண்ணி ஊற்றுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம ஸ்மூத் ஸ்லோமாக பண்ணணும். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடு கொடுத்து 0.5x வச்சிடலாமா, வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான் ஸ்லோ மோஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட். நீங்கள் என்ன பண்ணணும்னா கீப் பிச்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்மூத் ஸ்லோமோவில் ஃப்ரேம் பிளெண்டிங் பதிலாக ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுங்க. ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். இது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஒரு 5 minutes ஆச்சு எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? நான் ஏற்கனவே இதை நான் இப்போ ப்ராசஸ் பண்ணதுனால எனக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ நியூவாக எதனா ஒரு வீடியோ எடுத்து ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுவே எடுத்துக்கிறேன். இது எடுத்துட்டு ஸ்பீடில் 0.5x கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறம் கீப் பிச் கொடுத்துட்டு ஸ்மூத் ஸ்லோமோ ஆன் பண்ணி ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக ப்ராசஸ் ஆகி வரும். ஓகேவா? இப்போ அந்த பாட்டில் ஸ்லோமோ பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ப்ரீவியஸா எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோ மோஷன்ல இருக்கு, ஸ்மூத்தாகவும் இருக்கு, எங்கேயோ ஃப்ரேம்ஸ் உடையாம ஸ்மூத்தண்டா வருது இல்ல. ஸோ அதை தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய ஸ்லோமோ எஃபெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத் ஸ்லோமோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கும். லாஸ்ட் எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆப்ஜெக்ட் கலர். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட கலரே சேஞ்ச் பண்ணலாம் கேப்கட்ல. ஸோ இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கார் இமேஜை ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார் இமேஜை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கலர் ஃபுல்லாக எடுத்துருங்க. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக கலர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இப்போ டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டில் எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் பக்கத்துக்கு லைனை கொடுத்துட்டு கேரக்டரில் அப் டு ஒரு -2 கொடுத்துட்டு தென் கலர் வந்து இதுக்கு ரெட் கொடுங்க. ரெட் கொடுத்துட்டு இந்த யூனிஃபார்ம் ஸ்கேலை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஹைட்டு வித்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் சைஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும். தென் என்ன பண்ணணும்னா இந்த பிளேயர் பக்கம் 3 லைன் மாதிரி இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் ஜஸ்ட் எதுனா ஒரு பேர் கொடுத்துட்டு ஸோ எந்த ஃபோல்டரில் வேணுமோ கரெக்டாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திருப்பி மீடியாவில் போய் இம்போர்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் தேவையில்லை, இதை தூக்கிடுங்க. இதை இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இதை கிளிக் பண்ணி வீடியோ போங்க. பேசிக்கில் டிஃபால்ட் கீழே மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஓகேவா? அதை கொடுத்துட்டு தென் திருப்பியும் இந்த நார்மலாக ரியல் இமேஜ் எடுத்து ட்ராக் பண்ணுங்கள். இப்போது இதில் என்ன பண்ணால் ரிமூவ் பிஜி கொடுங்க, குரோமா கீ, கலர் பிக்கர் இதை எட்டு வந்து கரெக்டாக அந்த எல்லோ கலரில் வச்சிங்க அப்படின்னா கார் கலர் பார்த்தீங்களா பக்காவாக ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எல்லோவாக இருக்குது. அதுக்கு இன்டென்சிட்டி அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது ரெட்டாக மாறும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ரெட் கலர் பிஎன்ஜியை கிளிக் பண்ணி மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து கரெக்டாக அந்த கார் எட்ஜ் வரைக்கும் மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே பார்க்க இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி வேணால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்தா நீட்டாக இருக்குல்ல, ஒரு கார் கலரையே மாற்றிட்டோம். ஸோ இதுவுமே அப்படியே தான், சேம் அதே மாதிரி தான். ரெட் கலர் வேணும்னா அந்த கலர் கொடுத்துக்கலாம், பிங்க் எல்லோ எந்த கலர் வேணுனாலும் நான் ப்ரீவியஸாக சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இப்போ இதுலையுமே நம்ம கலர் மாற்றலாம். இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போங்க, இதில் HSLன்னு இருக்குது, அது கொடுத்துட்டு டிண்ட் வேணுன்னா எவ்வளோ வேணுன்னா பார்த்தீங்களா இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மாறும். ஆரஞ்சு சேம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டில் பிட் பண்ணால் மிடில் ஆரஞ்சு ஒரு மாதிரி கலரில் வரும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பார்த்தீங்களா. இப்போ இந்த கலர் மாற்றினா இப்போ ஒரு கலர் வரும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணும் போது எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், உங்கள் கிளைண்ட் வீடியோஸ் இல்லை ஒரு மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எது எடிட் பண்ணாலுமே உங்களோட எடிட்டிங் ஒன்று எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஓகேவா? Yeah, okay guys, that's it for today. If you find this video useful, give me a subscribe. Until then, bye.